ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு பணம் வரலன்னா நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம் வர்றது உறுதி. அது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வீட்டு பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் போட்டுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது கட்டமாக கடந்த டிசம்பர் மாதம் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நிறைய பேர் பணம் வராதவங்க எல்லாம் அங்கே போய் திரும்பவும் மனு கொடுத்து அப்ளை பண்ணாங்க. அங்கே மனு கொடுத்து அப்ளை பண்ணவங்க எல்லாருக்கும் டிசம்பர் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் போட்டுட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு பணம் வரலன்னா நீங்கள் அதை மேல்முறையீடு பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மேல்முறையீடு பண்ணுறது எப்படின்னு சொல்லினா நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் அது மூலயமா மேல்முறையீடும் பண்ணியிருப்பீங்க. மேல்முறையீடு பண்ணவங்க எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க 1000 ரூபாய் போட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் அவங்க பணம் போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் சேர்த்து 3000 ரூபாய். அது இல்லாமல் 2000 ரூபாய் வந்து கோடைக்கால சிறப்பு தொகையாக இப்போ வந்து தமிழ்நாடு அரசு எல்லாருக்கும் பிப்ரவரி மாதம் 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த 5000 ரூபாய் வந்து உங்களுடன் ஸ்டாலின்ல நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு 1000 ரூபாய் வந்ததுன்னா உங்களுக்கும் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க மேல்முறையீடு பண்ணீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் இந்த மெசேஜ் 5000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. அது எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா அதுக்கான மெசேஜ் தான் இங்க வந்திருக்கு. அன்பு சகோதரிக்கு வணக்கம். மகளிர் உரிமை உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் தொகை உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். வாழ்த்துக்கள். உங்கள் வங்கி கணக்குக்கு 5000 ரூபாய் அனுப்பி வைத்துள்ளோம். இதனை உங்கள் அத்தியாவசிய தேவைக்கும் சேமிப்பு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் அதுல இருந்து இந்த மெசேஜ் வந்திருக்கும். இந்த மெசேஜ் வந்தவங்க எல்லாருக்கும் அவங்க அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் இந்த மாதிரி கிரெடிட் ஆயிருக்கும். நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் இந்த அமௌண்ட் வந்திருக்கு. நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க மேல்முறையீடு பண்ணியும் உங்களுக்கு இது அமௌண்ட் வரல அப்படின்னா நீங்க அதை எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அதை எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது, சிஎம் ஹெல்ப்லைனுக்கு அதை எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்ல cmhelpline.tnega.org அப்படின்ற பேஜுக்கு வந்துங்க. இதுதான் முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட். இங்க வந்துதான் நீங்க வந்து உங்களுக்கான மேல்முறையீடு பண்ணவங்க அவங்களுக்கு காசு வரல, 5000 ரூபாய் பணம் வரலன்னா எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வெப்சைட்ல நம்ம பார்க்க போறோம். இதுதான் வந்து முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட். இங்க நீங்க கிரெவன்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா அது வந்து டைரக்டா சிஎம் செல்லுக்கே போகும். அந்த சிஎம் செல்லுல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட குறைய அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸோ இங்க கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டு சப்மிட் அப்பீல் ஃபார் கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு. இங்கேயே அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல நீங்க அப்ளை பண்ணி வராதவங்க மட்டும்தான் இங்க மேல்முறையீடு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு முறை மட்டும்தான் மேல்முறையீடு பண்ண முடியும். நீங்க நிறைய டைம் வந்து மேல்முறையீடு பண்ண முடியாது. அப்படி நீங்க இன்னும் மேல்முறையீடு பண்ணலனா இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது வந்து கலைஞர் உரிமை தொகை அந்த பேஜுக்கு போயிட்டு அங்க நீங்க மேல்முறையீடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்க ஃபைல் கிரெவன்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நீங்க இந்த பேஜ்ல மெம்பரா இருந்ததுன்னா உங்க மொபைல் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து உள்ள போயிடுங்க. ஓடிபி ஒன்று கேட்கும், அதை என்டர் பண்ணி உள்ள போயிடுங்க. அப்படி இல்லை நீங்க இப்பதான் இந்த பேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க, இங்க பாத்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் சப்மிட் கிரெவன்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க நியூ யூசரா இருந்தா நீங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் அப், இங்க ரைட் சைட்ல சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சைன் அப் கொடுத்துருங்க. இங்க உங்களோட நேம், உங்களோட லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்துருங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி உள்ளே வந்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே வந்தாச்சு. இப்போ இங்கே ஃபைல் கிரெவன்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். உங்களோட அட்ரஸ், உங்களோட ஜெண்டர், நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இங்கே கொடுத்துருங்க. இங்கே உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க. இங்கே வந்து உங்களோட ஜெண்டர் என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் எஸ் ஆர் நோன்னு கேட்கும், அதை கொடுத்துருங்க. இங்கே வந்து நீங்கள் பப்ளிக்கா இண்டிவிஜுவலா அசோசியேஷன் கேட்கும். இங்கே வந்து நீங்கள் இண்டிவிஜுவல்னு கொடுத்துருங்க. இங்கே உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. மேலே உங்கள் நேம், உங்கள் அட்ரஸ், அப்புறம் உங்களோட ஜெண்டர் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருப்பாங்க. இங்கே உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லி ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் இங்கே கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களோட மகளிர் உரிமை தொகைக்காக அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு இன்னும் மகளிர் உரிமை தொகை வரல. அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை மேல்முறையீடும் செய்து விட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் எந்தவித மகளிர் உரிமை தொகையும் வரவில்லை அப்படின்னு சொல்லி இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டேன். இங்கே குறை தொடர்புடைய அரசு துறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நீங்கள்
வந்து ரெவென்யூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இங்கே ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு லோக்கல் பாடி டைப் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இது நாட் அப்ளிகபிள்னு வருது, அதை அப்படியே விட்டுருங்க. குறையோட வகை, இங்கே என்ன குறையோட வகைன்னு சொல்லி இங்கே கேட்டிருப்பாங்க. இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குறையின் துணை வகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமௌண்ட் டிடெக்டட் பை பேங்க் அப்ரூவ்டு பட் அமௌண்ட் நாட் கிரெடிட்டட், கம்ப்ளைண்ட் ஆன் இன்எலிஜிபிள் கேசஸ், அதர்ஸ் ஸ்டேட்டஸ் ஷோயிங் இஸ் இன்வாலிட். இங்கே கம்ப்ளைண்ட் ஆன் இன்எலிஜிபிள் கேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. இங்கே வந்து உங்களோட மாவட்டம் என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்புறம் குறை தொடர்புடைய துறை அதுவே எடுத்துக்கிச்சு. உங்களோட தாலுக்கா என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்களுடைய உட்கோட்டம் அதுவே எடுத்துக்கிச்சு. அவங்களோட குறு வட்டம் என்னன்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட வில்லேஜ், உங்களோட கிராமம் எதுன்னு சொல்லி கொடுத்துருங்க. இங்கே உங்களோட கிராம பஞ்சாயத்து எதுன்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்புறம் பொறுப்பு அதிகாரி அப்படின்னு சொல்லி அதே எடுத்துக்கிச்சு, அதை விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் செலக்ட் இஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அபோவ் அப்படின்னு டிஃப்ரெண்ட்னா அதை கொடுத்துருங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க. கிரிவன்ஸ் ஐடி நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, சப்ஜெக்ட் அதுவே எடுத்துக்கிச்சு. ரிலேஷன்ஷிப் வித் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு கேட்டிருக்கோம். இங்கே நன்னுன்னு கொடுத்துருங்க. இங்கே ஏதாவது அட்டாச்மெண்ட் ஃபைல், உங்களுக்கான அப்ளிகேஷன் ஏதாவது ஃபோட்டோ காப்பி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணிட்டு இங்கே சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கிரிவன்ஸை சப்மிட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும், கம்ப்ளைண்ட் ஆன் இன்எலிஜிபிள் கேசஸ். இப்போ பார்த்தோன்னா நம்மளோட கிரிவன்ஸ் ஐடி இங்கே ரைட் சைடில் காட்டும். மொத்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரைட் சைடில் காட்டும், வேணா நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த கிரிவன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சிஎம் செல்லுலேருந்து கால் வரும். கால் பண்ணாங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துருங்க. எதுக்காக இந்த கிரிவன்ஸ் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னு மொத்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வர்றதுக்கு அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.